வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். சார், என்னுடைய பெயர் கோவிந்தசாமி. நான் திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர். எங்கள் அப்பா சுயமாக சம்பாதித்து ஒரு 2 ஏக்கர் விவசாய நிலத்தை வாங்கியிருந்தார். அப்படி வாங்கின அந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் என்னுடைய அப்பா பேரில் தான் பதிவாயிருக்கு. ஆனால் எங்கள் அப்பா திடீர்னு இறந்து போயிடுறாரு. எங்கள் அப்பாவுக்கு சட்டப்படியான மொத்த வாரிசுகள் 3 பேர் வந்துடுறோம் அந்த சொத்துக்கு. ஆனால் அந்த சொத்து முழுவதையும் என்னுடைய அம்மா பேர குழந்தைகளுக்கு தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வச்சுட்டாங்க. நாங்கள் வாரிசுகள்லாம் இருக்கும் பட்சத்தில் யார்கிட்டையுமே எந்த ஒரு அனுமதியும் கேட்காமல் எங்கள் அம்மா தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வச்சுட்டாங்க. அப்படி எழுதி வைத்த அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை நாங்கள் ரத்து செய்யணும். அப்படி எழுதி வைத்த அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரம் சட்டப்படி செல்லுமா அப்படிங்கிறத ஒரு கேள்வியாக நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அவர் கேட்டிருக்கக்கூடிய அந்த கேள்விக்கு நம்ம சொல்லக்கூடிய பதிலை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அதை ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம். இந்த எக்ஸ் என்று சொல்லக்கூடிய முருகேசன் என்பவருக்கு சட்டப்படி திருமணம் ஆயிடுது. அப்படி திருமணம் ஆனதுக்கு பிறகு முருகேசன் என்பவர் சுயமாக சம்பாதித்து அதன் மூலமாக வந்த வருமானத்தை கொண்டு அவருடைய பெயரில் 2 ஏக்கர் மதிப்புள்ள விவசாய நிலத்தை கடந்த 1993ஆம் ஆண்டு சட்டப்படி பதிவுத்துறையின் கீழே தான் அந்த சொத்தை பதிவு பண்ணி வாங்குகிறாரு. அப்படி வாங்கும்போது இந்த பதிவுத்துறை சார்ந்த ஆவணம், வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம், இது ரெண்டுமே சட்டப்படி முருகேசன் என்ற பெயரில் தான் பதிவாயிருக்கு. அந்த சொத்தில் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத சொத்தாக இருக்கிறது. இந்த முருகேசன் உயிரோடு இருக்கும்போது அவர் வாங்கின அந்த 2 ஏக்கர் நிலத்தையும் அவருடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினருக்கோ அல்லது 3வது நபருக்கோ எந்த ஒரு உரிமை மாற்றத்தையும் செய்து வைக்காமல் இந்த முருகேசன் என்பவர் கடந்த 1998ஆம் ஆண்டு ஏதோ ஒரு காரணமாக திடீர்னு இறந்து போயிடுறாரு. இவருடைய இறப்புக்கு பிறகு இந்த முருகேசன் என்பவருக்கு பாத்தியப்பட்ட அந்த 2 ஏக்கருக்கு சட்டப்படியான குடும்ப வாரிசுகள் யாரெல்லாம் வர்றாங்க, அதில் தற்போது யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த முருகேசன் என்பவருடைய மனைவி முதல் வாரிசாக வந்துடுறாங்க. 2வது அவருடைய மகன், 3வது அவருடைய மகள். ஆக மொத்தம் முருகேசன் என்ற பெயரில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கு சட்டப்படியான குடும்ப வாரிசுகள் 3 பேர் வந்துடுறாங்க. அந்த 3 பேரில் அவருடைய மகனும் அவருடைய மகளும் மைனராக இருக்கிறாங்க. முருகேசன் இறக்கும்போது அவருடைய மகனுடைய வயசு 13 வயசு, அவருடைய மகளுடைய வயசு 10 வயசு. இவங்க 2 பேருமே பள்ளி படிப்பை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த முருகேசனுடைய இறப்பு சான்றிதழை அடிப்படையாக வைத்து முருகேசன் பேரில் இருந்த அந்த பட்டா அவருடைய மனைவி கடந்த 1999ஆம் ஆண்டு இந்த வருவாய்த்துறை மூலியமாக வழங்கப்பட்ட பட்டா மனைவி பேருக்கு மாற்றிக்கிறாங்க. அப்படி மனைவி பேருக்கு மாற்றும்போது அதில் மகனுடைய பெயரையும் மகளுடைய பெயரையும் அதில் சேர்க்கலை. அதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த மகனும் மகளும் மைனராக இருக்கிறாங்க. அவங்க 2 பேருமே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் மனைவி பேரை மட்டும் அந்த வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக வரக்கூடிய பட்டாவில் மாற்றி அந்த சொத்தை தொடர்ச்சியாக இந்த மனைவி தான் விவசாயம் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த விவசாயத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை இந்த மனைவி, மகன், மகள் இந்த 3 பேரும் சேர்ந்து கூட்டாக பயன்படுத்திட்டு வர்றாங்க. ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு மகனும் மகளும் மேஜர் ஆயிடுறாங்க. மேஜர் ஆனதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு மகளுக்கு சட்டப்படி திருமணம் பண்ணுறாங்க. அப்படி திருமணம் பண்ணும்போது அந்த மகளுக்கு செய்ய வேண்டிய அனைத்து சீர்வரிசைகளையும் அந்த மனைவி தான் செய்து வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆண்டுக்கு பிறகு அந்த மகனுக்கும் அந்த மனைவி தான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி திருமணம் பண்ணி வைத்ததுக்கு பிறகு அந்த மகனுக்கு சட்டப்படி 2 வாரிசுகள் பிறக்கிறாங்க. ஒன்று ஆண் வாரிசு, இன்னொன்று பெண் வாரிசு. இந்த மகன், இந்த மனைவி எல்லோருமே கூட்டு குடும்பமாகத்தான் வாழ்ந்து வர்றாங்க. மனைவி தான் தொடர்ச்சியாக அந்த இடத்த விவசாயம் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை இந்த மகனும் இந்த மனைவியும் பயன்படுத்திட்டு வர்றாங்க. இதற்கிடையில் முருகேசன் இறந்ததுக்கு பிறகு இந்த மனைவி பேருக்கு வாரிசு அடிப்படையில் அந்த 2 ஏக்கர் பட்டா மாறுதல் பண்ணப்பட்டு அந்த பட்டாவின் அடிப்படையில் மனைவி தான் அந்த இடத்த தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வராங்க. இந்த மனைவி பேரில் இருக்கக்கூடிய அந்த 2 ஏக்கர் சொத்தை மகனுக்கு சட்டப்படி பிறந்த அந்த பேரன் பேத்திகளுக்கு கடந்த 2005ஆம் ஆண்டு தான செட்டில்மெண்ட்டு பத்திரமாக இந்த மனைவி எழுதி வச்சிடுறாங்க. இப்படி எழுதி வைத்த அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரம் சட்டப்படி செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறதான்
இந்த வீடியோடைய முக்கியமான கேள்வி. இந்த இறந்து போன முருகேசனுடைய மனைவி அவருடைய மகனுடைய பேரக்குழந்தைகளுக்கு எழுதி வைத்த அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரம் சட்டப்படி செல்லுமா அப்படின்னா சட்டப்படி அது செல்லாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சொத்து முழுக்க முழுக்க முருகேசன் என்பவருக்கு பாத்தியப்பட்ட சொத்து. முருகேசன் என்பவர் ஏதோ ஒரு காரணமாக இறந்து போயிறாரு. அவருடைய இறப்புக்கு பிறகு முருகேசன் என்பவருக்கு சட்டப்படி யாரெல்லாம் வாரிசுகளாக வராங்களோ அவர்கள் எல்லோரும் சேர்ந்து விடுதலை பத்திரமாக எழுதி பிறகு அதை தானமாக சட்டப்படி பதிவுத்துறையில் பதிவு பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சொத்து சட்டப்படி செல்லுபடியாகும். ஆனால் இங்கே முருகேசனுடைய ஒய்ஃபு மட்டும்தான் அந்த சொத்தை தானமாக கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த அந்த தான பத்திரம் சட்டப்படி செல்லுபடியாகாது. எப்போது இந்த முருகேசனுடைய மனைவி கொடுத்த தான பத்திரம் செல்லும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அந்த மனைவி சுயமாக சம்பாதித்து அவருடைய பெயரில் இந்த ஆவணங்கள்லாம் இருந்திருந்து அதன் அடிப்படையில் அந்த மகனுடைய பேரக்குழந்தைகளுக்கு அவங்க தானமாக எழுதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த சொத்து சட்டப்படி செல்லுபடியாகும். ஆனால் இந்த சொத்து முழுக்க முழுக்க முருகேசன் என்பவருக்கு சொந்தமான சொத்தை இந்த மனைவி மட்டும் தானமாக எழுதி வைக்க முடியாது. அப்படி எழுதி வைத்த அந்த தான பத்திரம் சட்டப்படி செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட் அந்த மனைவி மகன் மகள் இந்த 3 பேரும் சேர்ந்து விடுதலை பத்திரமாக எழுதி கொடுத்து பிறகு அதை தானமாக இந்த 3 பேரும் சேர்ந்து அந்த பேர குழந்தைகளுக்கு எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுவும் சட்டப்படி செல்லுபடியாகும். மூணாவது அந்த மனைவிக்கு சேர வேண்டிய பாகம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த முருகேசன் இறந்து போயிறாரு, அவருடைய சொத்து 3 பேருக்கு போய் சேரணும். அதாவது மனைவி மகன் மகள் இந்த 3 பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஷேர் இருக்குது. அதில் 3ல் ஒரு ஷேரை மட்டும் இந்த மனைவி சட்டப்படி பதிவுத்துறையின் கீழே அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த பேர குழந்தைகளுக்கு எழுதி வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுவும் சட்டப்படி செல்லுபடியாகும். இந்த வகையில் தான் அந்த மனைவி சட்டப்படி எழுதி வைத்திருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா அந்த சொத்து சட்டப்படி செல்லுபடியாகாது. இந்த சொத்தை பொறுத்தவரை யாராருக்கெல்லாம் அதில் சட்டப்படி உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய மனைவிக்கு ஒரு பாகம் போயிடும், அதே மாதிரி மகனுக்கு ஒரு பாகம் போயிடும், அதே மாதிரி மகளுக்கு ஒரு பாகம் போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மகனுக்கு சேர வேண்டிய அந்த ஒரு பாகத்தில் தான் அந்த மகனுக்கு பிறந்த வாரிசுகள் எடுத்துக்கணும். அதே மாதிரி மகளுக்கு போகக்கூடிய ஒரு பாகத்தில் தான் அந்த மகளுக்கு பிறந்த அந்த வாரிசுகள் அந்த சொத்தை பிரித்து எடுத்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மனைவிக்கு ஒரு பாகம் இருக்குது அப்படின்னா அந்த மனைவி விருப்பத்துக்கு ஏற்ப அந்த மகனுடைய குழந்தைகளுக்கோ அல்லது மகளுடைய குழந்தைகளுக்கோ தானமாக கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா யாருக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு உயிலாகவோ அல்லது தான செட்டில்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கு இந்த மனைவிக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஒருவேளை மனைவி பேரில் அந்த சொத்து இருந்து மனைவி எதுவுமே எழுதி வைக்காமல் அவங்க இறந்துருந்தாங்க அப்படின்னா மனைவிக்கு பிறகு இந்த சொத்தானது இந்த மகனுக்கு ஒரு பாகமும் அந்த மகளுக்கு ஒரு பாகமும் போய் சேரும். இப்படித்தான் அந்த சொத்தை சட்டப்படி நம்ம பிரித்து எடுத்துக்கணும். ஆனால் இப்போதைக்கு இந்த மகனோ அல்லது மகளோ சட்டப்படி நீதிமன்றத்தை நாடி எங்களுக்கு சேர வேண்டிய பாகத்தை எங்களுடைய அம்மா மறைத்து இந்த மாதிரி இந்த மகனுடைய பேர குழந்தைகளுக்கு மட்டும் எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க அப்படின்னா சட்டப்படி அந்த வழக்கின் தீர்ப்பின்படி இந்த மனைவி எழுதி வைத்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்து மீண்டும் அந்த சொத்தை 3ஆல் டிவைட் பண்ணி அந்த 3லேருந்து ஒரு பகுதியை மட்டும்தான் அந்த மனைவி எழுத முடியும் அப்படிங்கிறத நீதிமன்றத்துடைய தீர்ப்பில் சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்படித்தான் அந்த கேஸ் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர போகிறாங்க அப்படின்னா இதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வர்றதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன இந்த தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னொரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.